எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுது வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. வார்த்தைகளை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இதுதான் தலைப்பு. இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் இந்த பூமிக்கு வந்தார், பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்க வந்தார். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இந்த வசனம் தெரியும், பாவிகளை ரட்சிக்க வந்தார்ன்னு சொல்லி. வசனம் சொல்லுவாங்க, ஆனா ரட்சிக்கப்பட மாட்டாங்க. எதுக்கு வந்தார்னு கேளுங்க, பாவிகளை ரட்சிக்க வந்தார்னு கரெக்டா சொல்லுவாங்க. கரும்பு இனிக்குமா கசக்குமா அப்படின்னு கேட்டா இனிக்குன்னு சொல்லுவாங்க. ஏண்டாப்பா இனிக்குன்னு சொல்றிய, ருசித்து பார்த்து சொல்றியா இல்ல புக்ல எழுதியிருக்கிறத சொல்றியா? இல்ல இல்ல இல்ல, நான் டேஸ்ட் பண்ணி தான் சொல்றேன். இதுதான் ரியலா சொல்லக்கூடும். எப்படி ருசித்த பிறகு சொல்றான் பாருங்க, அதான் ரைட்டு. இல்லைங்க, புக்கில் எழுதியிருக்குது அதை சொல்றேன். அது எழுதியிருந்து என்ன பிரயோஜனம்? இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தாருக்குன்னு எங்க எழுதியிருக்குது? பைபிள்ல எழுதியிருக்குது, அதை சொல்றீங்களா? நீங்க ருசித்து பார்க்கலையா? அதை சொல்றீங்களா? வேஸ்ட். உங்களை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இது வரைக்கும் ரட்சிக்கப்படாம இன்னும் பாவத்தோடு கூட நீ வாழ்கிறவளாக இருந்தால், பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று நீ சொல்லாத. அப்படி எழுதியிருக்குன்னு வேணான்னு சொல்லு. ஓகே, செய்திக்கு போவோம். இப்போ ரட்சிக்கப்படுறதுனா என்னன்னு தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நான் சொல்லலைங்க, இயேசு சொல்றாரு. பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். யாரு? விசுவாசம் வந்த பிறகு. என்ன விசுவாசம்? இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். அதே நேரத்தில் அவர் எனக்கா இந்த உலகத்துக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், ரத்தஞ்சினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார்னு விசுவாசிக்கணும். நான் என் பாவத்தெல்லாம் இயேசுவிடத்தில் சொன்னேன், என் பாவத்தெல்லாம் மன்னித்தார்னு விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசம் வந்த பிறகு பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெறணும். நான் சொல்லலை, இயேசுதான் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஓகே, இப்ப கவனமா கேட்டுங்க. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுங்க, நான் அவ்வளவுதான் சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டவங்களை தேவன் என்ன செய்றாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையிலே சேர்த்தார். ஏன் சேர்த்தாரு? எங்க சபையில சேர்த்தாரு? ரட்சிக்கப்படும் போது பாவம் தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறதே தவிர சுபாவம் மாறவில்லை. இந்த சபை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். இயேசு எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ, எப்படிப்பட்ட குவாலிட்டி உடையவராக இருக்கிறாரோ, அதே குணாதிசயம் சபைக்கு வரும். அதுக்காக தாங்க சபையில சேர்த்தாரு. அதுக்காக தான் சபையில சேர்த்தாரு. எனக்கு ஆண்டவர் மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தா, ஞானஸ்தானம் கொடுக்கும் போது உங்க பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சான்னு கேட்டா மன்னிக்கப்பட்டுச்சுன்னு, நான் என்ன பண்றேன் உங்ககிட்ட, ஏம்மா உன் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுல, 4 கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்டேன்.
நீ சொன்ன வார்த்தையின்படியும் ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படியும் உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்குறேன். 2 நிமிஷம் உள்ள வச்சுட்டேன்னு வச்சுங்க, எங்க போயிருவீங்க? மேலே போயிருவீங்க. எனக்கு ரொம்ப ஈஸி, நீங்களும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஈஸி. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இங்கே கொண்டு வந்தாரு, சபையில கொண்டு வந்து வச்சாரு அப்படின்னா நம்முடைய சுபாவங்களை மாற்றி இயேசு போல மாறுறதுக்கு தான் கொண்டு வந்தாரு. இயேசு போல மாற முடியுமா சார்? முடியாத ஒன்றை இயேசு சொல்லலை. ஆனால் நல்லா கவனிச்சுங்க, இயேசு போல மாறுறதுக்கு தான் சபை கூடுதல். சரி, இன்னைக்கு அவருடைய வசனங்கள்ல ஒன்று சொல்ல போறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி, நீதி, இயேசு கிறிஸ்துவாகிய நீதி வாசம் பண்ணக்கூடிய புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். என்ன சொல்லுது? ஆகையால் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், புதிய வானம் புதிய பூமி, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, இதெல்லாம் நீங்க வரணும்னு காத்திருக்கிறீங்களே, அப்படி காத்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணுமா? கரையற்றவளும் பிழை இல்லாதவளுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்லுது. கவனமா கேட்டுங்க, என்ன சொல்லுது? கரை இல்லாமல் பிழை இல்லாமல் வாழ வேண்டியது அவசியம். நீங்க அதுக்கு ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இயேசு வரும்போது கரை இல்லாமல் பிழை இல்லாமல் அவர் சந்திக்கணும், செயல்படணும்னு வாஞ்சிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா அதோடு சேர்த்து என்னமோ சொல்லுது, சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் காணப்படுது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரும்போது கரை இல்லாம பிழை இல்லாம இருக்கணும். ஓகே, ஆனா அதே நேரத்தில் சமாதானத்தோடு இருக்கணும். நீங்க சமாதானம் இல்லாம வாழ்ந்துட்டீங்க, இயேசு வந்தா பறக்க முடியாது. சமாதானத்தோடு தான் இருக்கிறீங்க, ஆனா இயேசு வரும்போது சமாதானம் இல்லாம வாழ்ந்துட்டீங்கன்னா இயேசுவை தரிசிக்க முடியாது. நான் எப்படின்னு வேதத்தில் சொல்றேன். அதாவது மகதலேனா மரியாள் இயேசு உயிர்த்தெழுந்த நாள்ல கல்லறைக்கு வந்திருக்கிறார். கல்லறை திறந்திருக்குது, இயேசு இல்லை, அழுறா. அழும்போது இயேசு பின்னால் நிற்கிறாரு. பின்னால நின்று, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்டார். வேதம் என்ன சொல்லுது? அவள் திரும்பி பார்த்து அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து, தோட்டக்காரரே என் இயேசுவை எங்கே வைத்தீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அந்த பின்னால நின்று இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மரியாளே அப்படின்னாரு. என்னடா அது, தோட்டக்காரன் நினைச்சா தோட்டக்காரன் என் பேரே தெரியாத, நம்ம ஆண்டவருக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கிறா. இயேசு நிற்கிறார். சந்தோஷத்தோடு கூட திரும்பி பார்த்தான், இயேசுவை பார்த்துட்டான். கவலையோடு கூட இருக்கும்போது, கண்ணீரோடு கூட இருக்கும்போது அதே இயேசுவை பார்க்கிறான். ஆனா இயேசுவை தெரியல, இயேசுவை தெரியல. அவள் சந்தோஷப்பட்ட உடனே அதே நபரை இயேசுவாய் பார்க்கிறான். சந்தோஷம் இருந்தா தாங்க, சமாதானம் இருந்தா தாங்க இயேசு வரும்போது அவரை நீங்க சந்திக்க முடியும். அதே போல எம்மா ஊருக்கு, எருசலேம் வந்து எம்மா ஊருக்கு 2 சீஷைகள் போறாங்க. நடுவுல இயேசு போறாரு, நடுவுல இயேசு போறாரு. இயேசு ஒரு நபராகவே போறார், ஆவியில போகல. இயேசு ஒரு நபராகவே போறார். இயேசு கேட்கிறாரு, இயேசு கேட்கிறாரு, எப்பா நீங்க 2 பேரும் துக்கமுகமாய் பேசிக்கொண்டு போறது என்ன? என்ன நிலைமையில போறாங்க? துக்கமா இருந்துட்டு ஆனா பேசிட்டு போறாங்க. உடனே அவங்க கேட்கிறாங்க,
என்ன நீங்க ஊருக்கு புதுசா? இங்க நடந்தது உங்களுக்கு தெரியாதா? யார்கிட்ட? இயேசுகிட்டே. இயேசுவின் காரியங்களை சொல்லிட்டு அவர் வருவார், ரட்சிப்பார் நினைச்சோம். இப்ப எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இயேசு அவங்களை கடிந்து கொண்டாருன்னு இருக்கும். பேசிட்டே வர்றாருங்க. பேசிட்டு வந்த உடனே சாயங்காலம் ஆகுது. இயேசு அந்த ஊரை கிராஸ் பண்ணி போற மாதிரி நினைக்கிறாரு. அந்த சீஷர்கள் சொல்றாங்க, ஐயரே பொழுது போயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, நீங்க எங்க வீட்டில் தங்கிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் இயேசுவை தெரியல. இப்ப உள்ள போறாங்க. உள்ள அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இயேசுவுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்ன நடந்தது? உங்க வீட்டுக்கு நான் விருந்தாளா கூப்பிடப்பட்டிருக்கிறேன். எனக்கு நீங்க தோசை சுட்டு கொடுக்குறீங்க, நான் பிட்டு உங்ககிட்ட கொடுப்பேனா சாப்பிடுவேன். நான் தான் சாப்பிடுவேன். ஆனா இயேசு அப்படி இல்லை. அவர்கிட்ட ஆகாரம் வச்ச உடனே பிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. என்னடா அது, இயேசுவை தவிர இது மாதிரி செய்யறதுக்கு ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போதான் கண்ணு திறந்தது. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சந்தோஷம் வந்த உடனே இயேசுவை பார்த்துட்டாங்க. இயேசு மறைஞ்சு போயிட்டாரு. அருமையானவர்களே, அதே நபர் கவலையோடு போகும்போது இயேசுவை பார்க்க முடியல. ஆனா அவங்களுக்கு சந்தோஷம் வந்த உடனே இயேசு பார்த்துட்டார். அப்படியே நீ கவலையோடு கூட இருப்பாயானால் இயேசு எப்போ வருவாரு? நினையாத நாளிலே வருவார். எப்போ வரலாம்? நீ கவலையோடு இருந்தா தரிசிக்க முடியாது. அதனால வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். என்ன சொல்றது வேதம்? சபைக்கு சொல்லப்படுகிற வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. ஏன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்? இயேசு எந்த நேரத்திலையும் வரலாம். இயேசு எந்த நேரத்திலையும் வரலாம். நீங்க சந்தோஷமா இல்ல, துக்கமா இருந்தீங்கன்னா அவரை பார்க்க முடியாது. அதனால வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள், நல்லா கவனிச்சுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லவில்லை. கர்த்தருக்குள் அப்படின்னு ஆண்டவருக்குள்ளதான் சந்தோஷமா இருக்கணும் சொல்லிட்டு அதோட நிக்கல. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்க பாவம் செய்யாம வேண்டாம் இருக்கலாம். ஐயோ இது பாவம் அது பாவம் நான் செய்ய மாட்டேன்பா. ஆனால் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்பவுமே பொய் சொல்லக்கூடாதுன்னா சாத்தான் பொய் சொல்ல வைப்பான். திருடக்கூடாதுன்னா திருட வைப்பான். சந்தோஷமா இருங்கள்னு ஆண்டவர் சொன்னார்னா அவன் என்ன செய்ய வைப்பான்? கவலை உண்டாக்கி வச்சிருவாங்க. கவலை கொடுத்துருவான். ஆனா இன்னைக்கு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டியவர்கள் உலக பிரகாரமான காரியத்திலே சந்தோஷமா இருக்கிறார்கள். நான் ஒரு மனுஷன் உங்களுக்கு சொல்றேன். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு. யோனா மிகவும் மனமடிவோடு கூட இருக்கிறான், கவலையோடு கூட இருக்கிறான். ஆனா என் ஆண்டவருக்கு அவன் கவலை இல்லாம வாழணும்னு ஆசை. ஆகையினால ஒரு ஆமணக்கு செடிய முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். எதுக்கு அந்த நிழல்ல அவன் ஆறுதலா இருப்பான், சந்தோஷமா இருப்பான்,
அப்படிங்கிற எண்ணத்திற்காக வச்சாரு. இப்ப இந்த சந்தோஷத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஆமணக்கு செடியை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஆனா யோனா என்ன பண்ணானா, அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். எங்க ஆமணக்கு செடியை ஏன் கொடுத்தாரு? நிழல் இருக்கணும், அவன் ஆறுதல் அடையணும். ஆனா இப்பொழுது ஆமணக்கு செடியை கொடுத்த ஆண்டவர் மேல சந்தோஷப்படல. எது மேல? ஆமணக்கு செடி மேல சந்தோஷப்பட்டான். சௌரனே சௌரிய நல்லா கவனிச்சுக்கோ. உனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி பணத்திலேயோ அல்லவென்றால் சொத்துலையோ நிறைய காரியங்களை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தி வச்சிருக்காரு. நீ எந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்க? பணம் கொடுத்த, இல்லைன்னா சொத்து கொடுத்த ஆண்டவர் மேல சந்தோஷமா இருக்கிறாயா? அல்லவென்றால் சொத்து மேல, பணத்து மேல, இல்ல அதிகாரத்தின் மேல, வேலை மேல சந்தோஷமா இருக்காரு. கொடுத்தது ஆண்டவர்ப்பா, கொடுத்தது ஆண்டவர். நீ சந்தோஷமா இருக்கட்டும் வச்சாரு. ஆனால் இந்த யோனாவோ ஆமணக்கு செடியின் மேலே சந்தோஷமா இருக்க. உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் மேல சந்தோஷமா இருக்காத. ஏன்னா கொடுத்தவர் கர்த்தர். கொடுத்தவர் மேல சந்தோஷமா இரு. நீ கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் மேல சந்தோஷமா இருந்தான்னு வச்சுக்க, பட்டுன்னு தூக்கிடுவார், பட்டுன்னு தூக்கிடுவார். எப்படின்னு சொல்லிட்டுமா, இந்த ஆமணக்கு செடி என்ன பண்ணாரு? ஒரு பூச்சியை வரவழைச்சாருங்க. ஒரு பூச்சியை வரவழைச்சாரு. அந்த பூச்சி ஒரே நாள் ராத்திரியில முழு ஆமணக்கு செடியும் அரிச்சிருச்சு. முழு ஆமணக்கு செடியும் அரிச்சிருச்சு. காலையில பார்க்குறான், தலையில வெயில் பட்டு நான் வாழ்றதை விட சாகிறது நல்லதுன்றான். ஓ, உனக்கு தந்ததே கர்த்தர் தானே. தந்த கர்த்தர் மேல, தந்த கர்த்தர் மேல நீ சந்தோஷமா இருக்கிறத விட்டு தரப்பட்ட ஆசீர்வாதத்தின் மேல சந்தோஷமா இருக்கிறியே, அதுதான் பிரதானம் அப்படின்னு சொல்லி பணத்தின் மேலோ ஆஸ்தி மேலோ சந்தோஷப்பட்டு இருக்கா. தந்தவரே வருதேன், தூக்குனாலும் தூக்கிடுவாரு. ஜாக்கிரதை. தந்தவர் மேல சந்தோஷமா இரு, தரப்பட்டது மேல சந்தோஷமா இருக்காது. திருச்சியில் நான் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு சகோதரி, கர்த்தருக்காக வைராக்கியமா வாழக்கூடிய ஒரு சகோதரி, அவருடைய கணவர் அவரும் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. கணவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த சகோதரி ஒழுங்கா வருவாங்க சபைக்கு. பையன் +2 முடிச்ச உடனே AIME என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. நல்ல வசதி, நல்ல வசதி. இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்தாங்க. அப்போ இந்த சிஸ்டர் இருக்காங்களே, ரெகுலரா சபைக்கு வருவாங்க. இப்ப வர்றதில்லை. ஏன் சிஸ்டர் வரல அப்படின்னு கேட்டா, கோயம்புத்தூருக்கு போயிட்டேன் மாஸ்டர், என் பையன் ரூம் எடுத்து தங்கி இருக்கிறான், அவனுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்குறக்கா போயிட்டேன். ஓகே. அடுத்த வாரம் ஏன் சிஸ்டர் வரல அப்படின்னு கேட்டா, இல்ல பையன் வீட்டுக்கு வந்திருக்கிறான், அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்காக கறி சமைச்சு கொடுத்தேன் அப்படிம்பாங்க. அடுத்த வாரம் வர மாட்டாங்க. எங்க போயிட்டாங்க? கோயம்புத்தூருக்கு போயிட்டாங்க. பையன் மேல அவ்வளவு நேசம், பையன் மேல அவ்வளவு நேசம். கேட்டா கோயம்புத்தூர் போயிட்டேன்னு. அடுத்த வாரம் வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, பையன் வந்துட்டான், அதனால சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி அதனால இருந்துச்சு. நான் சொன்னேன், சிஸ்டர் வெரி சாரி, தேவனை விட உங்க பையனை நேசிக்காதீங்க. தேவன் தந்தார் பையனை, நீங்க பையனை நேசிக்காதீங்க. தேவனை விட எதை நேசிக்கிற மேடம்? என்ன பாஷா அப்படி சொல்றீங்க? மூத்த பையன் அன்புள்ள பையன், அவனுக்கு நான் அன்பா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு வாரமும்
வர்றதில்லை. திடீர்னு ஒரு அந்த பையன் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பையன் பல்லு வலின்னு வந்துட்டான். திருச்சியில் சைல்ட் ஜீசஸ் ஹாஸ்பிட்டல்வாங்க, அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்வாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டினாங்க. காட்டினா பல் வலியை பல்லை பிடிங்கிட்டு பல் வலியை சரி பண்ணிட்டாங்க. 2 நாள் கழிச்ச உடனே பையனுக்கு காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்த உடனே அதே ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் பார்த்துட்டு அதுக்கு மேல அவங்க சொல்லிட்டாங்க, எங்களால் முடியாதுங்க, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருங்கன்ட்டாங்க. எங்களால் முடியாது, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருங்க. நாங்கள் இவங்க இம்மிடியட்டா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கூட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. 2 நாள் இருந்தான். போகும்போது ஒருத்தர் சொல்றாரு, ஊழியக்காரன் சொல்லுவாங்க, அவர் தீர்க்கதரிசின்னு தன்னை சொல்லுவார். அவர் சொல்றார், சிஸ்டர் கர்த்தர் உங்க மகனை சுகமாக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு, சந்தோஷமாயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு 2 நாள்ல டாக்டர் சார் முடியல, செத்து போயிட்டாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல், செத்துட்டான். பாடியை போட்டிருக்கிறாங்க. நான் போறேன், பாஸ்டர் ஆண்டவர் கண் இருக்கா, காது இருக்கா, என் பையனை கொன்னுட்டாரு. இப்போ அந்த நேரத்தில் எனக்கு சொல்ல முடியும், நீங்க தேவனை விட பையனை நேசிச்சிங்க, அதனால தான் கொன்னுட்டாரு அப்படின்னா அடுத்த பெட்டி எனக்கு தான் இருக்கும். இல்லைங்க, நான் அந்த நேரம் சொல்ல முடியாது, அந்த நேரம் சொல்ல முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா, தேவனை விட அவனை நேசிச்சாங்க, தூக்கிட்டாரா? சௌரியே நல்லா கவனமா கேட்டுக்க, உனக்கு உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றி உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் தந்திருக்கிற, ஆசீர்வாதம் பெருசா, தந்த ஆண்டவர் பெருசா? ஆசீர்வாதத்து மேல உன் கண்ணு போக கூடாது, தூக்கிடுவாரு. அந்த பையன் செத்து போயிட்டாங்க. அடுத்தது ஒரு பையன் இருந்தான், அவன் 10th படிச்சான். அப்பவே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க வீட்டாரால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ அந்த சௌரி சபைக்கும் வர மாட்டேன்ட்டாங்க, ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அப்போ அவங்க வந்ததெல்லாம் எதுக்கு? ஆசீர்வாதத்துக்காக. பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும், சின்ன வாழ்க்கை நல்லா. தயவுசெய்து நல்லா கவனமா கேட்டுக்கோ. ஆசீர்வாதத்துக்காக ஏசல்ல, உன்னை காப்பாத்தினாரே, பரிசுத்தமாய் உன்னை ரட்சிக்கும்படிக்கு உனக்காக உயிரை கொடுத்தாரு, அவருக்காக வாழ்வேன்னு சொல்லு. என் கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார். ஆமென். அவன் ஆமணக்கு செடி மேல நேசமா இருந்தான். கொடுத்தது யாரு? கர்த்தர். கர்த்தர் மேல நேசமா இல்லையே, ஆமணக்கு செடி மேல நேசமா. ஆண்டவரே சொல்வாரு, என்னை விட எதை நேசிக்கிறாயோ அதை இழந்து போவாயினர். அது தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், எதா இருக்கலாம். தயவு சொல்றேன், நான் விசுவாசிகளுக்கு சொல்றேன், மற்றவங்க எதுல சந்தோஷப்படுறாங்க அது உங்க காரியம், போங்க. ஆனால் விசுவாசிகள் தேவனை விட வேற எதுலையும் சந்தோஷப்படாத. வேதனை சொல்லி கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கு. உலகத்தான் எப்படி சந்தோஷமா இருப்பான்? சிகரெட் அடிக்கிறது சந்தோஷமா இருப்பான், சினிமா போறதுல சந்தோஷமா இருப்பான், சாராயம் குடிக்கிறதுல சந்தோஷமா இருப்பான், சீட்டாடுறதுல சந்தோஷமா இருப்பான். இது உலகத்தான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். சந்தோஷமா இருக்கணுமா? ஆனால் யோனா எது மேல சந்தோஷமா இருந்தா? நம்ம எதுல சந்தோஷமா இருக்கணும்? கர்த்தருக்குள். யோனா ஆமணக்கு செடி மேல நேசமா இருந்தான். காலி பண்ணிட்டாருங்க. கர்த்தருக்குள்ளதான் நீங்க சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு உலக பிரகாரமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு சினிமா போறான், மொபைல்ல நேரத்தை கழிக்கிறான்,
செய்யறான்? கேம் கேம் கேம். யூடியூப்ல தேவையில்லாதான் பார்த்து ரசிக்கிறாங்க. அதுல சந்தோஷமா இருக்கீங்களா? இது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிற வேலை இல்லை, உலகத்துல சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க உலக பிரகாரமா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கேம் விளையாண்டிட்டு இருக்கிற? எத்தனை பேர் மொபைல்ல சினிமா பாக்குற, சீரியல் பாக்குற? செய்யலையா? கேட்டா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது நான் எப்படின்னு கேட்கிறேன். இந்த பிரச்சனைகள் வருங்க. தேவன் சாத்தானுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறார் நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு. அதாவது யோபுவை டெஸ்ட் பண்றதுக்கு சாத்தான் ஆண்டவர்ட்ட தானே கேட்டான். 10 பிள்ளைகளை சாவடிச்சான், ஆஸ்தி எல்லாம் போச்சா. அப்போ என்ன சொன்னா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவன் கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய மனுஷன். இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, போராட்டம் வருதுன்னு வச்சுங்க, தேவன் பெர்மிஷன் இல்லாம போராட்டம் வராது. தேவன் பெர்மிட் பண்ணாவிட்டால் உனக்கு போராட்டம் வராது. ஏன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும். அப்ப நமக்கு அனுமதிக்கப்பட்ட எல்லா பிரச்சனையும் நன்மைக்கு எதுவாவா? நன்மைக்கு தானா? நீ பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறியே, சந்தோஷமா இருக்க வேண்டியவன் சோர்ந்து போயிருக்கிறியே, வசந்துக்கு மாறா இருக்கிறியே. நீ சந்தோஷமா இருக்கணும், அப்படின்னா தான் இயேசுவை தரிசிக்க முடியும். ஆனா சாத்தான் உன்னை தேவனை சந்திக்க வைக்க கூடாதபடிக்கு உனக்கு கவலை கொடுத்துறான். குடும்ப கவலை, பணக்கவலை, சரீர பலவீன கவலை, இந்த மாதிரி எல்லா கவலையும் உண்டாக்கி சமாதானத்தையே இழக்க வச்சிடறான். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால திருநெல்வேலியில CSI சர்ச்சில் ரெவரண்டா இருந்த சாமுவேல் பால் CSIல ரெவரண்டா இருந்தார். கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. இப்போ அவருடைய மனைவி ரொம்ப சிக்காயிட்டாங்க, ரொம்ப சிக்காயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில மனைவி விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிட்டாரு. அந்த சிக்கா இருந்த அவருடைய மனைவி திடீர்னு செத்துட்டாங்க. இப்ப இவர் ஊழியத்துக்கு போயிருக்காரு. செத்த உடனே பக்கத்தில் உள்ள ஜனங்கள் அவங்கள குளிப்பாட்டி பாடியை கடத்திட்டாங்க. இப்போ திடீர்னு சொல்லி அவங்க பையன், காலேஜுக்கு போன பையன், காலேஜ்லேருந்து வர்றான். அம்மா பாடியை பார்த்த உடனே, செத்து போயிட்டாங்கிறத பாடியை பார்த்த உடனே அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுல அவனும் செத்து போயிட்டான். இப்ப அவனையும் குளிப்பாட்டி பக்கத்து பெட்ல வச்சிருக்கு. பாடி இந்த பக்கம் வச்சிருக்கு. அப்பெல்லாம் போன் கிடையாது. அதனால இந்த பாஸ்டருக்கு, இந்த ரெவரண்டுக்கு இன்டிமேஷன் கொடுக்க வழி இல்லை. அவர் நைட்டு ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு. மனைவியினுடைய பாடி ஒரு பக்கம், மகனுடைய பாடி. எப்படி இருக்குங்க? மனைவியாவது வியாதிப்பட்டிருந்தால் மறிக்க போறாள்னு கூட சொல்லிடலாம். ஆனா மகன் நல்லா தானே இருந்தான். எப்படி இருந்திருக்குங்க? எப்படி இருந்திருக்கும்? அவர் 2 பாடிக்கு நடுவுல முட்டி போட்டு ஒரு பாடல் பாடினாராம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. தம் மனைவியை இழந்து மனைவி பாடியா இருக்கிறான். பையன் வாழ
திடீர்னு அவனும் கீழே விழுந்து அடிபட்டு செத்துட்டான். எப்படி இருக்கும்? இந்த சூழ்நிலையில பாடுறாருங்க, எனக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் உயர்த்தி பாடுறார், உயர்த்தி பாடுறார். யோசிங்க, அப்படின்னா அவர் இந்த உலகத்துல தம் மனைவிக்காக பிள்ளைக்காக வாழல, தேவனுக்காக வாழ்ந்தனாலதான் இந்த சூழ்நிலையிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறை இல்லை, மனமே சொல் அப்படின்னு பாடுறார். ஓகே, இந்த சூழ்நிலையில அப்படி பாடுவார்னா அவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தவர். இப்ப வாசிப்போம், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது எப்படி? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 20வது வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஓஹோ, சீஷைகள் எங்களுக்கு ஆவிகள்லாம் கீழ்ப்படிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இயேசுகிட்ட. என்ன சொல்றாரு? ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சதுக்காக சந்தோஷப்படாதீங்க, உங்க பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்க. அவங்க யாரு? என்னுடைய பிள்ளைகள். அவங்க எதுல சந்தோஷமா இருக்கணுமா? பரலோகத்தில் தங்களுடைய பெயர் எழுதப்பட்டதை குறித்து சந்தோஷமா இருக்கணும். உங்க பேரெல்லாம் இருக்குதா? பரலோகத்தில் பேர் எழுதி இருக்குதா? என்ன எழுதி இருக்குதா இல்லையா? எழுதி இருக்கும். எங்க மனம் திரும்பணும். இயேசுதான் சொன்னாரு, மறுபடி பிறக்கணும், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தா பரலோகத்தை பார்க்கலான்னாரு. அப்ப இந்த அனுபவம் பெற்றால் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பேர் இருக்கும், புஸ்தகத்தில் இருக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் பரலோகம் உங்க பேர் இல்லைன்னா எழுதுறதுக்கு வழியை தேடுங்க, வழியை தேடுங்க. சரி, இப்போ பரலோகத்தில் உங்க பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்க. இந்த சந்தோஷம் உங்க மனசுல என்னாலும் வருதா? என் பேர் பரலோகத்தில் இருக்கே, என் பேர் பரலோகத்தில் இருக்கே அப்படின்னு சந்தோஷம் வருது இல்லையே? சாத்தான் அடுத்த நேரத்தில் கவலையெல்லாம் கொண்டு வரான், கவலையெல்லாம் கொண்டு வரான். சந்தோஷமா இருக்க வேண்டியது பரலோகத்தில் என் பேர் இருக்கு, சரியா? ஆனா பேர் இருக்குதா இல்லையா இப்ப சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? இருக்கும். அப்படி இருக்கு. ஏன் சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானம் சார்ந்தீங்க, பரிசுத்தாவி பெற்றீங்க, அதனால இருக்குதுன்றீங்க, அப்படிதானே? இதுக்கு இடையில எத்தனை பாவம் செஞ்சோம், எப்படிலாம் வாழ்ந்தோம். கிறுக்கி இருந்தா, உங்க பேரை கிறுக்கி இருந்தா நீங்க நினைச்சிட்டு இருக்கலாங்க என் பேர் இருக்குதுங்க, என் பேர் இருக்குதுங்க. இயேசு வரும்போது உன் பேர் ஜீவ புஸ்தகம் இல்லாம கிறுக்கப்பட்டிருந்தால் நீ போக முடியாது. எத்தனை பேர் பாவம் செஞ்சோம், எத்தனை பேர் தேவன் விரும்பாத காரியங்களை செஞ்சோம். செஞ்சு விட்டு கேட்டான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் இப்ப வந்தாலும் போவேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். உன் பேர் ஜீவ புஸ்தகம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாயிரு. நீ சினிமா பார்க்குற, சீரியல் பார்க்குறன்னா உன் பேர் ஜீவ புஸ்தகம் இருக்காது, இருக்காது. சரி, இப்போ ஜீவ புஸ்தகம் பேர் இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கணும். ரெண்டாவது, அந்த பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படணுங்க. அந்த பேர் ஜீவ புஸ்தகம் இருக்கிறதுக்கு தக்க வைக்கிறதுக்கு பிரயாசப்படணும். அப்படின்னா தான் உங்க உள்ள சந்தோஷம் அடையும். பாவம் செஞ்சிட்டீங்கன்னா அவர் அடிச்சுடுவார். சரி, ரெண்டாவது எந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கணும்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. இப்ப எரேமியா சொல்றான், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன்,
உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமா இருந்தது. எங்க உங்க பேர் ஜூபஸ்தர் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க கூடியது எது? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம். நீங்க தேவனுடைய வசனம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லி தானே சந்தோஷமா படிக்கிறீங்க. அப்படி படிக்கல. எனக்கு இது ஒரு கடமை. நான் பைபிள் படிக்கல, எனக்கு ஆசீர்வாதம் வராது. அதனால நான் பைபிள் படிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 1 காலையில, நைட்டு சங்கீதம் 1, உங்களுக்கு சந்தோஷம் வந்துடுறீங்களா? அவன் சொல்றான், எரேமியா, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவளை உட்கண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியமாச்சு. எங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கன்னு சொன்னாரு. எப்படி மகிழ்ச்சி அடையலாம்? அவருடைய வார்த்தை மூலம் மகிழ்ச்சி அடையலாம். இந்த மகிழ்ச்சி அடைய பண்ணுகிற வார்த்தையை எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? கவலை வந்தோன்னா அதை மறந்து வச்சிருக்கீங்களே, பைபிளை கீழே வச்சிருக்கீங்களே. அதுதான் சந்தோஷம் கொடுக்கின்றாரு, மகிழ்ச்சியை கொடுக்கின்றாரு. ஆனால் கவலை வந்தோன்னா அதை மறந்துடுற. எங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். என் பேர் ஜூபஸ்தல் இருக்கு, ஓகே, சந்தோஷம். ஆனா இந்த வசனம் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த அளவுக்கு வசனம் படிக்கிறீங்க? எந்த அளவுக்கு படிக்கிறீங்க? அதாவது சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என்ன சொல்றான்? உம்முடைய வேதம் எனக்கு மனசுல மகிழ்ச்சியை தராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அந்த சங்கீதக்காரனுக்கு அழிஞ்சு போற மாதிரி ஒரு துக்கம் வந்திருக்குது. செத்துடலாமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு துக்கம் வந்திருக்குது. ஆனா அந்த துக்கத்தின் மத்தியிலே அவனுக்கு சந்தோஷம் கொடுத்தது எது? வேதம். அப்ப அந்த துக்கத்தின் மத்தியிலே அவன் எதைத்தான் வாஞ்சித்திருக்கிறான்? வேதத்தை வாஞ்சித்திருக்கிறான். இன்னைக்கு தேவ ஜனங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருக்குவதற்கு பிரயாசப்படல. நான் சும்மா சொல்றேன். மொபைல் 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 எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? பைபிளும் இருக்கு, மொபைலும் இருக்கு. எதை யூஸ் பண்ணுவீங்க? எங்க பைபிளும் இருக்கு, மொபைலும் இருக்கு. எதைத்தான் யூஸ் பண்ணுவீங்க? கேம் கேம் கேம். யூடியூப் யூடியூப் அதுல தேவையில்லாதெல்லாம் பார்க்குறேன். சினிமா, சீரியல், டிஷர்ட். மொபைல் என்னதான் பார்க்குற? இங்க நான் சொல்றேன், இதுல எத்தனை பேர் கேம் விளையாடுற? எத்தனை பேர் கேம் விளையாடுற? அது ஒன்றும் தப்பு இல்லையா பிரதர்? அது உன்னை ரொம்ப தூரம் கொண்டு போயிடுச்சுன்னா அது உனக்கு என்ன ஆயிருந்துமா? விக்கிரக ஆராதனை. சில ஆண்டுகளுக்கு முன்னால அடையாருக்கு என்னை ஒரு வீட்டில் ஜெபம் பண்றதுக்காக கூப்பிட்டாங்க. அவங்க பையனுக்காக. அந்த பையன் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த பையன். அவன் மொபைலில் கேம் விளையாண்டு 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 அவன் கையெல்லாம் இப்படி தான் நடுங்கும், இப்படிதான் நடக்கும். அவனுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. அவன் ஒரு ரூம்குள்ளே இருந்தான், கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். டேய், பாஸ்டர் வந்திருக்காருடா, ஜெபம் பண்ண வந்திருக்காரு, வாடான்னு கட்டாயப்படுத்தி வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்தவனை, தம்பி நீ என்ன செய்கிற? காலேஜ் படிக்கிறியா? எனக்கு காலேஜ் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அங்கிள். இப்போ என்ன தான் செய்ற? கேம் விளையாடுவேன். கை ஆடுது. பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க பெத்தவங்க வேதனைப்படுறாங்க.
வேற ஒன்றும் தப்பு செய்யல பாஸ்டர். கேம் 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 கேம்னு சொல்லி அதிலே பைத்தியம் ஆயிட்டான். அவன் அதை விட்டு பிரிக்க முடியல பாஸ்டர் அப்படின்னு பெற்றவங்க. அவன் என்ன சொல்றான், நான் தப்பு சினிமாவை பார்த்தேன், சீரியலை பார்த்தேன், கேம் தானே விளையாடினேன், இப்ப அடிக்ட் ஆயிட்டான், அதுல சந்தோஷம் ஆயிட்டான். சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும்னா உன்னுடைய உன் பேர் ஜீவத்தில் இருக்கணும். அடுத்தது வசனத்தின் மேல நீ சந்தோஷமா இருக்கணும். வசனத்தின் மேல சந்தோஷமா இருக்கணும். எவ்வளவு நேரம் வசனம் படிக்கிற? ஏங்க அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குங்க. திருச்சியில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால கீதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜவுளி கடை இருந்துச்சு. அந்த ஓனர் எங்க ஊருக்கு பக்கத்து ஊர். என் மேல ரொம்ப பிரியமா இருப்பார். அவர் ஆர்சி பேக்ரவுண்ட், ஆர்சிக்காரரு. அவர் மகனுக்கு கல்யாணம், எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க, போக முடியல. கல்யாணம் முடிஞ்ச பிறகு புருஷனையும் மனைவியும் பார்த்து ஆலோசனை சொல்லலான்னு போயிருந்தேன். ஓனர் பையன்கிட்ட கேட்டேன், பைபிள் படிப்பியாப்பாங்க? படிப்பேன்ட்டான். இந்த பொண்ணு ஒரு கோடீஸ்வரர் பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், பைபிள் படிப்பியான்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சுது, எனக்கு கவலை வரும்போது படிப்பேன் பாஸ்டர். ஏம்மா? அப்போதான் எனக்கு சந்தோஷம் ஆறுதலும் இருக்கு. அப்போ கவலையை போக்குறதற்கு, சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு எது வழி? வேதம். வேதம். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேதம் எல்லாம் படிப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற, அதனால தான் கேம் விளையாடுற. சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற, அதனாலதான் யூடியூப்ல தேடலான பாக்குற. ஜாக்கிரதை. ஒண்ணு, நம்ம பேர் ஜீவத்துல இருக்கிறதுனால சந்தோஷம் அடையலாம். ரெண்டு, எப்படி சந்தோஷம் வரும்? தேவனுடைய வசனம். இப்ப நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும்னு பிரயாசப்பட்டீங்கன்னா வசனம் தானே படிப்பீங்க. நீங்க பிரயாசப்படலையே, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும்னு பிரயாசப்படலையே. சரி, 3 வாசிங்க. 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். தாவீது சொன்ன சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்ற போது மகிழ்ச்சியா. நம்ம சர்ச்சுக்கு வரணும்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியா தானே இருக்கும். ஐயோ, மகிழ்ச்சியா தானேங்க வரா. ஏண்டா இந்த ஞாயிற்றுக்கிழமை வருதுவோ தெரியல. இப்போ ஏங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன்னா, அப்ப அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும் போது மகிழ்ச்சி வருது. அந்த மகிழ்ச்சி உனக்கு வரணும், நான் எத்தனை மணிக்கு வருவேன்? கர்த்தருடைய ஆலயத்துல உனக்கு மகிழ்ச்சி, எனக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னா மகிழ்ச்சி அப்படின்னா எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வருவேன்? சர்ச் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. எத்தனை பேர் 9 மணிக்கு வந்தீங்க? சும்மாதான் வீட்டில் தூங்கணும், சும்மாதான் வீட்டில் உட்காந்துருக்கணும். ஏன் 9 மணிக்கு வரல? ஆலயத்தின் மேல வாஞ்சை இல்லைங்க, வாஞ்சை இல்லை. அதனாலதான் 9ன்னா 9:30, 9:45, 10, 10:30, 11 கூட வர. ஏதோ கடமைக்கு வர்ற. நீ சந்தோஷம் அடையணும், ஆலயத்துக்கு போய் சந்தோஷம் அடையணும் வரல. படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் உள்ளவன் காலைல 9 மணிக்கு ஸ்கூல்னா எத்தனை மணிக்கு போய் நிற்பான்? 8:30, 8:45 போயிடுவான். ஏண்டா பள்ளிக்கூடம் 9 ஆண்டா, என்னத்துக்குடா இப்போ வந்து கேட்டை தட்டிக்கிட்டு இருக்கேன்னு வாட்ச்மேன் கேட்டேன்னு சொல்லுவான். இல்லை சார், சும்மா வந்துட்டேன் சார், எனக்கு பள்ளிக்கூடம்னா நேசம் சார். விருப்பம் இருக்கிறனால தான் முன்னால் வரான். விருப்பம் இல்லைன்னா என்ன செய்வான்?
மணிக்கு ஸ்கூலுன்னா 9:30 மணிக்கு போவான். என்ன மாதிரி ஆளாக இருந்தா, நான் சின்ன பிள்ளை இல்லை, வயிற்று வலின்னு லீவும் போட்டுருவேன். எங்கள் அம்மா என் மேலே அன்பாக இருந்ததுனால சரி வயிற்று வலின்னு சொல்கிறான்னு விட்டுவாங்க. ஆனால் ஒரு நாள் பரீட்சையில் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்கடே, பரீட்சைடா லீவ் போடக்கூடாது, வயிற்று வலினாலும் லீவ் போடக்கூடாது, போயிருந்துட்டாங்க. நான் வந்துட்டேன். இப்போ பரீட்சை 9:30 மணிக்கு பரீட்சை, நாங்கள் 9 மணிக்கெலாம் போயிட்டோம். திடீர்னு சொல்லி, சார் வயிற்று வலிக்கு சார், சார் வீட்டுக்கு போகிறேன். உடனே வாத்தியார் சொன்னார், இந்த அற்புதராஜுக்கு பரீட்சைன்னா வயிற்று வலி வந்துடுதுடா, ஒன்று செய்வோம், 2 பேர் கையப்பிடி 2 பேர் காலப்பிடி தூக்குங்கடா ஆஸ்பத்திரிக்கு. ஆஸ்பத்திரி எங்கே இருக்கு? இங்கேருந்து பஸ் ஸ்டாப் தூரம், தூக்குங்கடா ஆஸ்பத்திரிக்கிட்டார். சும்மா சொல்லுவார்னு நினச்சேன். பசங்க தூக்கிட்டானுங்க, தூக்கிட்டு கொண்டு போகிறானுங்க. சரி சும்மா சொல்லுவார்னு நினச்சேன். கொஞ்சம் தூரம் அந்த கார்னரில் போகிற தூரம் மாதிரி வந்த உடனே ஒரு மரம் இருக்கும், ஒரு புளிய மரம், பெரிய மரம், அது கீழே நிழல். நம்ம வந்து வாத்தியார் சொல்கிறேன், இந்த வயிற்று வலிக்கு ஊசி போட்டால் உடனே போயிடும். ஊசினா எனக்கு பயம், ஊசி போடுவாங்கன்ற. அப்போ ஒன்றுமே இல்லாமல் வயிற்றுல துடிக்கிற மாதிரி பண்ணேன். ஊசி போட்டால் இம்மிடியட்டா சுகமாயிரும்னு சொல்லிட்டார். இது என்னடா ஊசி போட்டால் சுகமாயிருமாம? எனக்கு ஊசினாலே அலர்ஜி. சார் இப்போ வயிற்று வலி பரவாயில்ல சார், இப்போ வயிற்று வலி பரவாயில்ல சார். ஏய் இறக்குங்கடா, அவனே இறக்குங்கடா, கீழே இறக்கி விட்டாங்களோ இல்லையோ, இவ்வளோ பெரிய பெரம்புங்க. அந்த நாளில் ஸ்கூல்லெல்லாம் பெரம்பு வச்சு தான் அடிப்பாங்க. அடிச்சாரு பாருங்க, அடிச்ச அடியில் அன்னையிலேருந்தே வயிற்று வலி நின்று போச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு ஆசை வரல, இல்லை அடி வாங்கின பிறகு தானே ஆசை வந்துச்சு. ஆசையும் வரல, கட்டாயம். சபைக்கு ஏன் வர்றீங்க? கட்டாயத்தில் தானே. எங்க சந்தோஷமா வரணுங்க. சபை கூடுதல் விட மாட்டேன்னு சொல்லி சந்தோஷமா வரணும். சரி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம் 7ஆம் வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றார், என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆஹா, என்ன சொல்றார்? என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஏன் சர்ச்சுக்கு போகணும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைய. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவளை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவளை மகிழ பண்ணுவேன். சௌர்ணே, நீ சர்ச்சுக்கு வருவாயானால் என் தேவன் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவார். இந்த தாவீதுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் செஞ்ச பாவத்து நிமித்தமாக பையனுக்கு வியாதியை கர்த்தர் அனுமதிச்சார். வியாதி வந்துச்சு. வியாதியில அவன் துடிக்கிறான். தாவீது ஒரு 6 நாள் தனி ரூம்ல உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். எழுந்திருச்சு வெளியே வரல. 7வது நாள்ல அந்த பக்கத்துல நிசப்தமாச்சு, ஒரு சத்தம் வரல. வெளியே வந்து, என்ன புள்ள செத்து போச்சா அப்படின்னா, ஆமான்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? ஆமான்னு சொன்னாங்க. வெளியே வந்தான், குளிச்சான், எண்ணெய் பூசினான், நேரம் எங்க போனான்? சர்ச்சுக்கு போனாங்க. அங்கதான் எனக்கு சமாதானம் இருக்குது. ஆகினால என் புள்ள செத்தது பெருசு இல்லை, என் புள்ள செத்ததுனால எனக்கு வேதனை உண்டு. ஆனா என் தேவன் அவருடைய ஆலயத்தில் மகிழ்ச்சி ஆக்குவார். ஆமென். இன்னைக்கு புருஷனோ மனைவியோ செத்து போயிட்டா எத்தனை நாள் வராம இருக்கிறோம்? 40 நாள் எங்கேயும் போக கூடாது சிஸ்டர். நீ தேவன் மேல ஆசை இருந்தா, உள்ள கருத்துல ஒரு சகோதரி, 3 பொம்பளை பிள்ளைகள். ஒரு நாள் திடீர்னு சொல்லி
அவங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டேன்னு பேர், குடிப்பார், சிகரெட் அடிப்பார், சினிமா பார்ப்பார், எல்லாம் பார்ப்பார். ஆனால் நான் ஞானஸ்தானம் கொடுக்கல, வேற ஒரு பாஸ்டர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன். என்ன நடந்தது? ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார், ஒரு வியாழக்கிழமை சாயங்காலம். பாஸ்டர் நெஞ்சு வலிக்குது பாஸ்டர், நெஞ்சு வலிக்குது பாஸ்டர். பயப்படாதீங்க பிரதர், ஜெபம் பண்ணுறேன். அந்த பக்கத்தில் அந்த ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி விட்டேன். அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல வந்தாருங்க, செத்து போயிட்டார். ஹார்ட் அட்டாக், செத்து போயிட்டார். ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல. இப்போ பாடியை வீட்டில் வச்சிருக்குது. இந்த சிஸ்டர் பக்கத்தில் இருக்காங்க, அளவே இல்லை, அளவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 42 வயசான புருஷன், 3 பொம்பளை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அளவே இல்லை. வெள்ளிக்கிழமை அடக்கம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அந்த சிஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. நானா கேட்டேன், என்ன சிஸ்டர் சர்ச்சுக்கு வந்து? சபை கூடி வருதலை விடக்கூடாது பாஸ்டர், அந்த வசனத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். புருஷன் இறந்து 3 நாள் தானே ஆச்சு, எல்லாரும் போக வேண்டாம் தான் சொன்னாங்க பாஸ்டர். ஆனால் நானும் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாதான் ஆசீர்வாதம் சொல்லி நான் வந்துட்டேன்னு சொன்னேன். சரி, யாராவது அப்படி செய்வாங்களாங்க? புருஷன் செத்து போயிட்டாரு, நம்ம கூட சொல்லாமா, புருஷன் செத்து போயிட்டாரு, எத்தனை நாள் சர்ச்சுக்கு வருவீங்க? சரி போடா, புருஷனே எடுத்துக்கிட்டாரு, ஆண்டவர் வேணுமா எனக்கு அப்படின்னு விலை ஓடுவீங்க? இல்லை, தேவனுடைய சமூகத்தில் வந்தால் என் தேவன் சந்தோஷப்படுத்துவார் உங்களை. ஆமென். வீட்டுக்குள்ள வேதனைப்படுறதை விட்டு நீங்க வேதனைப்படலாம், ஆனா சபைக்கு வந்தீங்கன்னா என் தேவன் இங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு அவர்களை அழைத்து வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். எங்க ஆண்டவர் ஒன்றும் பொய் சொல்ல மாட்டாருங்க. நீ வீட்டுக்குள்ள இருந்து வேதனைப்படுறதை விட சர்ச்சுக்குள்ள வந்து பாரு, என் தேவன் உன்னை மகிழ பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணுமா? 3, 1 ஜீவஸ்திர பேர் எழுதுனால சந்தோஷமா இருக்கணும். 2 வசனத்தின்படி சந்தோஷமா இருக்கணும். 3 சபைக்கு வர்றதுனால சந்தோஷம். 4 வாசிங்க, நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 20வது வசனம். தீங்கை பிணைக்கிறவன் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். என்ன சொல்றாரு? சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு சந்தோஷம் உண்டாகும். அது என்னங்க சமாதானம் பண்றது? சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு. அப்ப ஆலோசனை சொல்லி சமாதானம் பண்றாரு, அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அப்படின்னா என்ன? நான் திருச்சியில ஊழியம் செஞ்ச நாட்கள்ல என் ஆஃபீஸில் விக்டர்னு ஒரு சார் உண்டு. விக்டர் அவர் ஒரு கிளார்க், அவர் பயங்கர குடிகாரரு. வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு போவார், மற்றபடி ஆஃபீஸில் தங்கிடுவார். நான் எனக்கு எதாவது பிரச்சனைனா ஆஃபீஸில் தங்கிடுவேன். பயங்கர குடிகாரர். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் அவரும் சினிமாவுக்கெல்லாம் போவோம் வருவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிம்மதி இழந்த நான் தற்கொலை பண்ணலான்னு விஷப்பாட்டு வாங்கிட்டேன். என் இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார், ரட்சித்தார். எனக்கு பெரிய சந்தோஷம். இப்போ இந்த விக்டர் சாருக்கு சொல்லணும்னு சொல்லி, விக்டர் சார், விக்டர் சார் சொல்லுங்க, என்ன இருப்பதுரா சொல்லுங்க சார், இப்படியே இருக்கிறீங்களே, நீங்க ரட்சிக்கப்பட வேணாமா, பரலோகத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் என்ன கேட்குறீங்க திடீர்னு? இல்லை சார், என் வாழ்க்கை மாற்றிட்டார் ஆண்டவர், நீங்கள் ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு. நான் போவேனே. அவரோ பயங்கர குடிகாரு, நான் போவேன்றார். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னா தெரியுமா?
மத்தேயு 5:9 தெரியுமான்னு கேட்டாரு. சொல்லுங்க சார் அப்படின்னு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்றவன் தேவனுடைய புத்திரன் தானே சார்? தேவனுடைய புத்திரன் நரகத்துக்கு போவானா சார்? தேவனுடைய புத்திரர் பரலோகம் போவானா சார்? 2 பேர் சண்டை போடுறான் சார், நான் உள்ள போய் சண்டையை விலக்கிட்டு சமாதானம் பண்றேன். நான் யாரு சார்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நான் தேவனுடைய புத்திரன் தானே சார்? எனக்கு எப்படி சார் நரகம் இருக்கேன்? எனக்கு நரகமே கிடையாது சார். நான் உங்களை சமாதானம் படுத்திட்டேன் சார். நான் தேவனுடைய பிள்ளை சார். நான் பரலோகம். ஆடா பாவி, எனக்கு ஒன்றும் ஓடலை, அப்போதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இதுனடா இப்படி பண்ணணும், இதுதான் அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயங்காலம் என்னைக்கு அது மறக்கல, சைக்கிளில் போகிறேன், ஒரு மேட்டில் ஏறணும். என்ன ஆண்டவரே, சண்டை போடுறவனே சமாதானம் படுத்துறதுதான் தேவனுடைய பிள்ளைகளா? அப்படி பண்ணா பரலோகத்துக்கு போகிறாங்களா? இல்லைப்பா. இயேசுவுக்கு ஒரு பேர் என்ன? சமாதான பிரபு. அவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக இருந்து 2 வரையும் சமாதானப்படுத்தி வச்சாரு. இதுதான்ப்பா சமாதானம் பண்றது. அப்படின்னா சுவிசேஷம் சொல்லி ஜனங்களை இயேசுவோடு கூட சமாதானப்படுத்துறது தாங்க சமாதானம் பண்றது. நீங்க சுவிசேஷம் சொன்னீங்கன்னா இயேசுவோடு கூட மற்றவங்களை சமாதானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அதுதான் ஆலோசனை கொடுத்து சமாதானம் பண்ணணும், இயேசுவோடு சேர்க்கணும். எத்தனை பேரை சேர்த்திருக்கிற? உனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னா என்ன வரலையே, மகிழ்ச்சியா இருக்குன்னா என்ன வரலையே, ஊழியத்துக்கு போறது இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை சகோதரிகள் ஊழியம் செய்றாங்க, சகோதரர்கள் ஊழியம் செய்றாங்க, ஆனா இன்ட்ரெஸ்ட் இல்லையே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க உனக்கு பிரியம் இல்லை, உனக்கு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க பிரியம் இல்லை. நீ அடுத்த மனுஷனை தேவனோடு கூட இணைக்க பாரு, சுவிசேஷம் சொல்லி இணைக்க பாரு. அப்படின்னா நீ கர்த்தருக்குள்ள என்னவா மகிழ்ச்சி அடையலாம், மகிழ்ச்சி அடையலாம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற சௌரனே சௌரியே, சுவிசேஷம் சொல்லுவீங்களா? சுவிசேஷம் சொல்லுவீங்களா? அவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமாங்க, மகிழ்ச்சி உண்டாகும். ஆனா இன்னைக்கு சுவிசேஷமே சொல்றது இல்லை. சுவிசேஷம் சொல்றது ஞாயிற்றுக்கிழமை தான். சரி, ஞாயிற்றுக்கிழமை சொல்லியாச்சுங்க, மீதி நல்ல சுவிசேஷம் சொல்லாம விட்டுறாம? எப்பவுமே ஆண்டவரோடு கூட இணைச்சு விடுற மாதிரி சுவிசேஷம் சொல்றவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். சரி, இது 4. 1 என்ன? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்குது. எப்படி? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுற மாதிரி இருக்கணும். 2 வசனத்தின் மூலம். 3 என்னுடைய ஆலயத்துக்கு வருவதனால. 4 சுவிசேஷம் சொல்லி ஜனங்களை தேவன் பக்கம் திருப்பதனால சமாதானம் உண்டு. 5வது வாசிப்போம். எபிரேயர் 10:33-34. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். சரி, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். என்னவா? சந்தோஷமாக கொடுத்தாங்களாம். தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமா அப்ப கொடுக்கறத கூட சந்தோஷம் வருங்க. யார் அதிகமா கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுங்க. ஏதோ கடமைக்கு கொடுக்குறேன், காணிக்க போட்டேன்னு சொல்லு. ஊழியங்களுக்கு சந்தோஷமா கொடுக்கணுமா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கத்தான் செய்யணும், கொடுக்கத்தான் செய்யணும். என்ன செய்வீங்க? ஏங்க நீங்க கொடுத்தீங்கன்னா, இப்ப தாவீது தேவனுடைய ஆலயத்துக்குன்னு சொல்லி என்ன பண்ணானா? சபதரித்து வச்ச ஆலயத்துக்குன்னு சபதரித்து வச்ச எல்லாத்தையும் கொடுத்தான். அதோடு மாத்திரமல்ல, அவனுக்கு உரிய அவனுக்கு உண்டான ஆஸ்தி எல்லாம் கொடுத்துட்டான். ஏங்க? கொடுக்கறதுல சந்தோஷங்க. நீங்க தேவனுக்குன்னு கொடுத்து பாருங்க,
உங்க உள்ளத்துல சந்தோஷம் உண்டா? உங்க உள்ளத்துல சந்தோஷம் உண்டாங்க. இன்னைக்கு வாங்கிய பழக்கம். எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவங்க சந்தோஷமா. இப்ப பாருங்க, 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 5-7. இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றார். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 12000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். எங்க இதெல்லாம் எங்க அவங்க வச்சிருந்தது கொடுக்கறாங்க சொல்லிட்டு, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். அடிசக்க இப்ப இவ்வளவுலாம் கொடுத்தாங்களே, எப்படி கொடுத்தாங்களா? மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிட்டு. நீ கர்த்தருக்குன்னு சொல்லி மனப்பூர்வமாக கொடுக்கிறியோ அதனால உனக்கு சந்தோஷம். கடமைக்கு செஞ்சா அவனுக்கு சந்தோஷம் வராது. கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமா எப்படியெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறியோ, நிச்சயம் சொல்றேன், நீ கொடுக்கறதுனால உனக்கு சந்தோஷம். தாவீது அப்படிதான் கொடுத்தான். டாயமாயல்ல, விசனமாயமல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கார். நீ தேவனுக்கு கொடுக்கிறதுல உற்சாகமா கொடுத்தா உனக்குள்ள சந்தோஷம் வருமா? சந்தோஷம் வரும். காணிக்க போடும்போது எப்படி போடுவீங்க? போன உடனே ஓட்டையை பார்த்து போட்டாச்சுப்பா அப்படித்தானே போவீங்க. நான்லாம் அப்படி போட மாட்டேன். ஆண்டவரே, என்னையும் என் காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷமா போடுவேன். ஜெபம் பண்ணி தாங்க போடுவேன். எனக்கு தெரியும் நீங்க அப்படிலாம் போட மாட்டீங்க. போன உடனே எங்கடா காணிக்கைன்னு இருக்கு, காணிக்கைன்னு இருக்கு, எழுதி வச்சிருக்கு, இதாண்டா காணிக்கை போடு. எங்க சந்தோஷமா போட்டீங்களா? நீங்க சந்தோஷமா கொடுத்தீங்கன்னா கர்த்தர் ஏத்துக்குவாரு. அது உங்களுக்கும் சந்தோஷம். 6வது 2 கொரிந்தியர் 1:24. உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். இப்போ ஊழியக்காரர் சொல்றாரு, உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறது ஊழியர். ஊழியக்காரர் மேல அன்பு இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். எபிரேயர்கள் 13வது அதிகாரம் 17வது வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இழுத்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. நல்லா கவனிச்சுங்க. நான் உங்களை துக்கத்தோடு நடத்துகிற நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு நான் உங்களை நடத்தணும். அப்ப ஊழியக்காரன் சந்தோஷப்பட்டால் அது உங்களுக்கு சந்தோஷம். புரிஞ்சுக்கங்க. ஊழியக்காரன் சந்தோஷப்பட்டால் உங்களுக்கு சந்தோஷம். உங்க ஊழியக்காரன் சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமாங்க? இருக்கணுமா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்னங்க செய்யணும்? ஊழியக்காரர் சந்தோஷமா இருக்கும்படி நடந்துங்க. நீங்க துட்டு தர்றதுனால எனக்கு சந்தோஷம் இல்லைங்க.
என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று சந்தோஷத்தை காட்டின வேறு சந்தோஷம். வசனத்தின்படி நடுங்குறீங்க பாருங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். 6 பார்த்தோமா? ஊழியக்காரனை சந்தோஷம் வைக்கணுமா? ஊழியக்காரன் உங்களால சந்தோஷம் அடையணுமா? ஓகே, 6 விஷயம் பார்த்தோம். 1, ஜீவஸ்துல பேர் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க, கிரிக்கிற மாதிரி பார்த்துடாதீங்க. 2, வசனத்தின் மேல ஆசையா இருங்க, அதனால சந்தோஷம் உண்டா. 3, ஆலயத்துக்கு வர்றதுல சந்தோஷமா இருங்க, வந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். 4, சுவிசேஷம் சொல்லி சமாதானம் பண்ணி இயேசுவோடு கூட சமாதானம் பண்ணி சேர்க்கும் போது சந்தோஷம். 5, ஆண்டவருக்கு கொடுக்கிறது சந்தோஷம். நான் எவ்வளவு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம். அடுத்து, ஊழியக்காரர் கீழ்ப்படிவது சந்தோஷமா கீழ்ப்படி. ஊழியக்காரர் உங்களை குறித்து சஞ்சலப்பட்ட கூடாது. நீங்க சந்தோஷமா வசந்திப்படி வாழும்போது ஊழியக்காரருக்கு சந்தோஷம். சரி, இதுதான் சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலைமை. நீங்க சந்தோஷம் உண்டாகும்படி நாளுக்கு நாள் இந்த விஷயத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு மேல 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 போகணும். இப்போ வாசிங்க 1 பேதுரு 5 7 8 வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சரி, இப்ப சாத்தான் இருக்கிறானே, எவனை விழுங்கலாம்னு வயதேடி சுத்திருக்கிறான். என்ன பண்ணுவான்? உங்களுக்கு கவலையை கொண்டு வருவான். கவலையை கொண்டு வருவான். நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில இயேசு வந்தால் உங்களால அவரை சந்திக்க முடியும். அப்போ இந்த கவலை வருது, சாத்தான் தான் கொடுக்குறான். நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். என்ன பண்ணுவீங்க? கவலைய ஆண்டவரே நீங்க பாத்துக்கப்பா, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அவர் மேல வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். நம்மள சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாரு. கவலைய அவர் நான் ஏத்துக்கிறேன்ப்பா, நான் ஏத்துக்கிறேன் கவலைய, ஆனா நீ சந்தோஷமா இரு. அருமையான சௌரனே, உனக்கு கவலைன்னு வரும்போது ஆண்டவரே உங்க மேல அதை வச்சிடறேன், என் காரியத்தை நீங்க மேல் போட்டுக் கொள்ளுங்க, எனக்கா யாவற்றையும் செய்து முடியும்னு சொல்லி உன் கவலையை அவர் மேல வச்சுட்டு நீ வாடு. சரி, கடைசியா சொல்லுவேன், வாசிப்போம். புலம்பல் 5வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. ஐயோ, எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. சந்தோஷமாய் இருக்க வேண்டியவங்க துக்கமாய் மாறிட்டாங்க. களிகூற வேண்டவங்க களிகூறுதல் ஒளிந்து போயிற்று. ஏன் ஏன் ஏன்? அடுத்த வசனம், எங்கள் தலையில் இருந்து கிரீடம் விழுந்தது. நாங்க ராஜாக்கள் தான், எங்கள் தலையில கிரீடம் உண்டுதான், ஆனா இப்போது கிரீடம் விழுந்துச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோமே. போதுமா? எதுனால சந்தோஷம் துக்கமா மாறிச்சு? பாவம் செய்யறதுனால. சௌரனே, சௌரிய நல்லா கவனிச்சுக்கோ, உன் வாழ்க்கையில நீ பாவம் செய்கிறவனாய் பாவம் செய்கிறவளாய் இருந்தால் உனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் துக்கமா மாறி. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதா, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரி. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிப்போம். எங்களை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வந்தவர் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி எங்களை சந்தோஷப்படுத்தும்படியான காரியங்களை வெளிப்படுத்தி கோடா கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதா எங்களுக்கு பலனாண்டவர். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதா எங்களுக்கு பலனாண்டவரே. நாங்கள் எந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க தேவனே எனக்கு எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு வரும்போது நாங்கள்
சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அவரை சந்திக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தருகிறார். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒருவேளை வாழ்க்கையில துக்கத்தோடும் துயரத்தோடும் வந்திருப்பாங்கன்னா இந்த நாள் அவர்களுக்கு சந்தோஷத்தின் நாளாய் மாறுவதாக. இந்த நாள் முதலாய் அவர்கள் தேவனோடு கூட சந்தோஷமாய் வாழ உதவி செய்வீராக. தேவனே ஸ்தோத்திரம். சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய, கவலையை கொடுக்கக்கூடிய சாத்தானுடைய கிரியைகள் எங்கள் சபையை நெருங்காதபடிக்கும், ஒருவேளை அப்படி கொண்டு வந்தான்னா அதை உங்க மேல வச்சுட்டு சந்தோஷமாய் வாழ்கிற சபையாராய் மாறிவிட எங்கள் சபையாருக்கு நீ கத்த கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒருவேளை எந்தெந்த விதத்துல துக்கமா வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு கொண்டு வந்தீங்க. அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறு, அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. ஆண்டவரே உங்களுடைய கருத்துல இருப்பேன். இன்னைக்கு மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்கள் இயேசு வரும் வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தருகிறார். அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்துடன் ரட்சிக்கப்படாத இருந்தால் ரட்சிக்க செய்வீராக, ரட்சிக்கப்பட்டவளா இருந்தால் சந்தோஷமா இருக்கும். இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்நியமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடு உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடு இருந்து காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.